எல்லாருக்கும் வணக்கங்க. பொதுவாகவே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குதானுங்க செய்யுது. ஆனால் காலமும் நேரமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பம் மட்டும்தான் ஒருத்தரை சம்பாதிக்கிற லெவலில் கொண்டு போகிறதோ அல்லது சாதிக்கக்கூடிய லெவலில் கொண்டு போகிறதோ. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒருத்தர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அடிப்படையிலையும் கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அடிப்படையிலையும் தான் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன் கொடுக்கிறதோ அல்லது பாதகமான பலனை கொடுக்கிறதோ. வரக்கூடிய சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கிரகம் பயிற்சி அடையுதுன்னா அந்த தருணத்தில் அந்த கிரகத்தோட மற்ற கிரக அமைப்புகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலன். அதை விட்டுவிட்டு ராகு அங்கிட்டு இருக்கிறாருங்க, ராகு சொல்கிறது தான் சரி, சனி இங்கிட்டு இருக்கிறாருங்க, சனி சொல்கிறது தான் சரி, அப்படி கிடையாதுங்க. 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய இடம், அவங்க இருக்கக்கூடிய சாரம். மாட்டுக்கு பல்லு முக்கியம், மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரந்தானங்க முக்கியம். சாரம் எடுக்காமல் சாஸ்திரம் இல்லைங்க. ஆனால் இன்னும் சில ஜோதிடர்கள் சாரத்தை பற்றி எதுவும் கண்டுக்காமல் லக்னத்தில் ராகு இருக்குதுங்க, அது நாகதோஷம், லக்னத்தில் கேது இருக்குது, அது நாகதோஷம், அந்த ராகு குரு சாரம் வாங்கியிருக்கிறாரா, சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறாரா, பரிவித்தனையா பரிவித்தனை இல்லையா, இப்படியெல்லாம் யாருமே பார்க்கறது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சனி பயிற்சி காலகட்டம் மீனராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? மேலோட்டமாக 7.5 சனி ஜென்ம சனின்னு சொல்லிவிடுவாங்க. அதாவதுங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேனுங்க. மீன ராசினா மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு பிராத்தம், வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாது. குரு பகவான் தேவ குரு ராசிநாதனாக வரக்கூடிய ராசிகள் 2 ராசி. மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதமும், உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் 4 பாதம். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரார். ஜென்மத்தில் இருந்து மீன ராசியிலிருந்து 3வது பார்வையாக உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்குறார். இது எப்படி? உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிநாதனை பார்க்குறார். இது எப்படி தப்பாக போயிடும்? முதல் சுற்று 7.5 இருக்கட்டும், 2வது சுற்று 7.5 இருக்கட்டும், 3வது சுற்று 7.5 கூட இருக்கட்டும், சனி பகவான் நமக்கு பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், நம்ம ராசியில் நம்ம ராசியாதிபதியுடைய சாரத்தில் நம்ம ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறார். 100% இது சாதகமாக தான் இருக்கும். இது பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேனுங்க. பட்டம் பார்க்காம விதைக்கக்கூடிய விதை விளைஞ்சாலும் விளைச்சல் வீடு சேராது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஆக்சிடெண்ட் ஆகிடும், பங்கப்பட்டுடுவீங்க, வேலை வாய்ப்பு போயிடும், அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் பயமுறுத்துறாங்க பாருங்கள். இந்த பூச்சாண்டி காட்டுவாங்க பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனுபவத்தை கொடுக்க போகுது. சொல்லப்போனால் மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சனி பகவான் இப்போ ஜென்மத்துக்கு வராரு, ஜென்ம சனியாக வராருன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இது வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஐயா சனி பகவானே சீக்கிரம் வீட்டுக்கு வாயான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான். என்னன்னா அனுபவத்தை கொடுக்க போகுது. மீண்டும் 30 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் உங்களுக்கு வர்றதுக்கு. இதுக்கு முன்னாடி நாம் எப்படியானாலும் இருந்திருக்கலாம், சம்பாதிக்கிற இடத்துல இருந்திருக்கலாம், சாதிக்கிற இடத்துல இருந்திருக்கலாம், செலவு பண்ணுற இடத்துல இருந்திருக்கலாம், அது அப்பாற்பட்ட விஷயம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. புத்தகத்தில் நம்ம என்ன தான் வாசித்தாலும் ஆனால் அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு
வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அனுபவம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனுபவம் யாராலையும் கொடுக்க முடியாது பாருங்க. அந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. நாம் எந்த இடத்துல இருக்கணும், என்ன தொழில் செய்யணும், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எவனை நம்பணும், எவனை நம்பக்கூடாது, யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, பல விதமான அனுபவத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த அனுபவம் அடுத்த 2.5 வருஷம் கழித்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருந்துடும். அப்போது அந்த 2.5 வருடம் என்ன தலையாக போயிட போகுது, இல்லை உசுறு போயிட போகுதா? பொருளாதார ரீதியாக பாதிப்பு வரதானுங்க செய்யும். இதுக்கு முன்னாடி மட்டும் நாம் என்ன கத்தையாக பணத்தை வச்சுட்டு இருந்தோம்மா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை உடம்பு பூரா நகை நட்டு பூட்டி வச்சுருந்தோம்மா? அது ஒன்றும் கிடையாது. பாதச்சனியாக இருக்கும்போது சனி பகவான் கொடுத்ததை விட ஜென்மத்தில் வரும்போது சனி பகவான் உங்களுக்கு குறைச்சலாக தான் கொடுக்க போகிறாரு. என்னத்தை? சங்கடத்தை. எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றது சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. 100 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 200 ரூபாய் செலவாகும். அதாவது பெரியவங்க ஒரு அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரிசி இருக்கும்போது உரம்புற வர்றது இல்லைங்க, காசு இருக்கும்போது கஷ்டம் வர்றது இல்லைங்க. உண்மைதான். இந்த நேரம் எப்படின்னா 100 ரூபாய் இருந்ததுன்னா 200 ரூபாய் செலவாகும், 1000 ரூபாய் இருந்ததுன்னா 2000 ரூபாய் செலவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. அசையாத சொத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருந்ததுங்க. கடனை வாங்கி வீடு வாசல் வாங்குங்க, கட்டுங்க. ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, பழசு வாங்கிக்கோங்க. ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, பழசு வாங்கிக்கோங்க, புதுசுக்கு போகாதீங்க. வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கோங்க. இடமாற்றங்கள் ஆகலாம்னு நினச்சினுங்க, இடமாற்றங்கள் தாராளமாக செய்யலாம். பூர்வீகத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு இருந்தேன், செய்யலாம், தப்பில்லை. திருமணம் பண்ணலாம்னு இருந்தேன், செஞ்சுக்கோங்க. அதாவது சனி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, விரைய செலவு பண்ணிக்கோ, ஆடம்பரமாக இருக்காத, அகலக்கால் வைக்காத, விரைய செலவு பண்ணுங்க. இதுதான் சனி பகவான் இந்த நேரத்தில் கேட்க போகிறார். அப்போது அத்தியாவசியம் என்ன, அனாவசியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்க எல்லாரும் காசு பணம் வச்சுக்கிட்டு ஒரு காரியம் சாதிச்சா, இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. காசு பணமே இல்லைனாலும் ஒரு காரியத்தை சாதிச்சு விடுவாங்க. மற்றவங்க காசு பணம் கொடுத்து நல்ல பேர் வாங்குறாங்கன்னா, இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்படி தெரியுங்களா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பேசியே நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. அது இயல்பாகவே வந்துடும். மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இயல்பாகவே வந்துடும். அப்போது வரக்கூடிய சனி பகவானுடைய காலகட்டத்தில், சனி பயிற்சி காலகட்டத்தில் இடமாற்றங்கள் ஆகிறதோ அல்லது வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, சுப விரைய செலவுகள் பண்ணுறதோ, இதெல்லாமே தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படி இருந்தாலும் கடன் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100% கடன் ஆகும். அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கடன் ஆகும். ஏன்னா ஒரு குளத்தில் மீன் பிடிக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு ஏரியில் போய் மீன் பிடிக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு ஆற்றுல போய் மீன் பிடிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய லெவல்லையும் இருக்காங்க. நான் சொல்ல வர்றது மீன் பிடிக்கிற சமாச்சாரத்தை சொல்லலை, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், தொழிலில் சொன்னேன். அப்போது உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கடன் பிரச்சனை வரதான் செய்யும். 50,000 ரூபாய் ஒருத்தர் கடன் ஆச்சுன்னா அதே பெருசாக இருக்கும். 5 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு கடன் அப்படின்னா அனாவசியமாக இருக்கும். சரியா? ராசி ஒன்று தான், நட்சத்திரம் ஒன்று தான், ஆனால் எண்ணங்கள் சிந்தனைகள் வெவ்வேறு. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக கடன் பிரச்சனை வரதான் செய்யும். கடனை கட்டிவிடணும் அப்படின்ற நோக்கத்தில் ஓடினீங்கன்னா அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களால் கடனை கட்ட முடியாது. 50,000 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னா அந்த 50,000 ரூபாய் கடன் 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிற்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு மற்ற விஷயத்தில் நீங்கள் பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துடுங்க, சூதானமாக இருங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், அவன் திட்டுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம், என்னடா பண்ணுறது, சகிச்சுக்கிட்டு வரோம்.
ஊரறிய உலகறிய பரிசம் போட்டு பந்தலை போட்டு அம்மி மிதித்து அரிஞ்செய்தி பார்த்து திருமணம் பண்ணுறோம். 4 வாரத்தை கூடுதலாக பேசிவிட்டாங்கன்னா நமக்கு சுருக்குன்னு கோபம் வந்துடும். தயவு செய்து அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அந்த கோபதாபங்களில். ஏன்னா 2 பேரும் வேலை செய்கிறாங்கன்னா அது கதை வேறு. ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நாம் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 100 பேர் பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களும் 10 பேர் 100 பேர் பார்க்குறாங்க. சரியா? வெளி உலகத்தில். வீட்லேயே உள்ளவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் இந்த நேரத்தில் அதிகமாக தான் கொடுக்கும், நம்மக்கிட்ட தான் காட்டுவாங்க. அது பெருசுப்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிவினைகள் வந்துடும், விவாகரத்தாயிடும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சரிங்களா? தயவு செய்து உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை விட உங்களை சுற்றி உள்ளவங்களை புரிஞ்சுக்குவாங்கன்றேன். ஏன்னா ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ள போகும். இந்த நேர காலங்கள் நமக்கு பாதகமாக தான் இருக்குது, அது சாதகமாக மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். 5வது மாடியிலேருந்து நம்ம கீழே விழ போகிறோம்ன்றது முடிவு ஆயிடுச்சு. ஆனால் விழற இடம் தண்ணி இருக்குதா, மணல் இருக்குதா, கல் இருக்குதான்னு தேடுங்கன்ற நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நமக்கு 2.5 வருஷத்துக்கு சங்கடங்கள் வரும். ஆனால் இது சங்கடங்கள் சந்தோஷமாக மாற்றுறதுக்கு என்ன வழி? அனுபவம் கொடுக்கும் போது இந்த பிரபஞ்சம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சூதானமாக இருங்க. எதில் வீம்பு பண்ணணும், எதில் வீம்பு பண்ணக்கூடாது, எங்கே விட்டு கொடுத்து போகணும், எங்கே விட்டு கொடுத்து போகக்கூடாது, இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே மீனராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தை ஜெயிச்சு விடலாம். சார் பலனை சொல்லுங்கன்னா நீங்கள் பாட்டில் ஏதோ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பலன் வேறு ஒன்றுமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணத்தை போடாதீங்க, எவனையும் நம்பாதீங்க, வம்பு வழக்கத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வேண்டாம். நண்பர்கள் சேர்க்க சிநேகம், பைக்கில் ரேஸு, லாட்ரி சீட்டு வாங்கிறது, ரேஸில் காசு பணத்தை போடுறது, சினிமா துறையில் தயாரிப்பாளராக இருந்தால் கொஞ்சம் கை சுருக்கம் இருக்கணும். பெரிய பட்ஜெட்டில் பண்ணிங்கன்னா நட்டமாகி போயிடும். நான் தனித்து கதை எழுதி நானே ஹீரோவாக ஆகி நானே தயாரிக்க போகிறேனுங்க, சிக்கலாகி போயிடும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயலை குதிரை வேகத்தில் போகாமல் ஆமை வேகத்தில் போங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டாவே உங்களுக்கு சாதகம்தான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதை மாற்று கருத்து இல்லை. மற்றபடி அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அதெல்லாம் தயவு செய்து ஒரு பூச்சாண்டியும் வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க அப்படி ஆகிடும் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 100% மீனராசியில் பிறந்த நண்பர்கள் மனசளவில் கூட ஒருத்தனை பாவி பரப்புன்னு சொல்ல மாட்டீங்க. ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர, ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்களே தவிர, ஒருத்தனை அனாவசியமாக சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் இந்த பிரபஞ்சம் 100% உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரும். சிந்தித்து செயல்படுங்க. இன்னும் நான் சொல்லணும்னா, இது சொன்னால் வியாபார ரீதியாக சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா எதில் நமக்கு சூதானமாக இருக்கணும், எதில் சூதானமாக இருக்க தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிடலாம் பாருங்கள். அதுக்காக சொல்கிறேனுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை இந்த நேரத்தில் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். சரிங்களா? பாருங்கள். இந்த பதிவு மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.